நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போகிறோன்னா, தேவனை நம்ம எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதை குறித்து வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோட தியானிக்க போகிறேன். இன்றைக்கி அநேக சபைகளில் தேவனை ஆராதிக்குங்கிற முறையில் தேவனை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. தேவனை முன்னிறுத்தாமல் யார் ஆராதிக்கிறாங்களோ அவர்களை முன்னிறுத்துகிறாங்க. இந்த ஆராதனைக்காக அநேக பணச்செலவுகள் பண்ணிக்கிறார்கள். அநேக லைட்டிங்ஸு புகைகளை எழுப்பி சத்திய வேத வசனத்தின்படி தேவனை ஆராதிக்காமல் தங்களுடைய சுய இச்சையின்படி இன்னைக்கு ஆராதனைங்கிற பேரில் கூத்தாடி கொண்டு இருக்கிறாங்க. அது தேவனுக்கு அருவருப்பானது. நம்ம எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பது வேத வசனம் அழகா சொல்லியிருக்கிறது. அந்த வேத அறிவு அவர்கள்ட்ட இல்லாததுனால தான் இன்னைக்கு அருவருப்பான ஆடைகளை அணிந்து கொண்டு தேவன் மனதை புண்படுத்தும்படி தேவனை பின்னாடி நிறுத்திவிட்டு அவர்களை முன்னுக்கு கொண்டு இன்னைக்கு ஆராதனைங்கிற பேரில் இன்னைக்கு ஆராதிக்கிறாங்க. அதை பார்க்கறதுக்கு அநேக ஜனங்களும் போகிறாங்க. அவங்களுக்கும் அந்த வேத அறிவு இல்லாததுனால தான் அவர்கள் பின்னாடி இன்னைக்கு போய் கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அதை குறித்து தான் உங்களுக்கு நான் தியானிக்க போகிறேன். சங்கீதக்காரன் தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டுங்கிறதே சொல்லியிருக்கிறாப்புல. அவற்றை நான் சிலவற்றை மட்டும் நான் சொல்கிறேன். சங்கீதம் 66 சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கெம்பீரமாய் பாடுங்கள். கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். தேவனை ஸ்தோத்தரித்து அந்த சத்தத்தை கேட்கும்படி செய்யுங்கள். நம்ம எப்படி தேவனை ஆராதிக்க வேண்டுமா? யோவான் 4வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் உண்மையோடும் ஆவியோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். யோவான் 14வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கருத்தோடும் பாடுவேன், நான் கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், நான் கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். யோவான் 14வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறாப்ல, உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். இன்னைக்கு நம்ம எப்படி ஆராதிக்கிறோம்? சங்கீதத்தில் கடைசி அதிகாரத்தில் நம்முடைய தேவனை பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமை உள்ள கிரிகளுக்காக அவரை துதியுங்கள். அவருடைய மாட்சிமை பொருந்திய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கால துணியோடும் அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்களோடும் அவரை துதியுங்கள். பேர் ஓசையுள்ள கைத்தாளங்களுடன் அவரை துதியுங்கள். பேர் ஓசையுள்ள கைத்தாளங்களுடன் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எப்படி தேவனை ஆராதிக்கிறோம்? தேவனை உண்மையோடும் ஆவியோடும் நம்ம தேவனை ஆராதிக்கிறோமா? இந்த சத்திய வேத வசனத்தின்படி நம்ம தேவனை ஆராதிக்கிறோமா? நம்ம கருத்தோடும் ஆவியோடும் நம்ம தேவனை ஆராதிக்கிறோமா? அந்த மாதிரி ஆராதனைக்கு நம்ம செல்கிறோமா? அதை நீங்க தான் சிந்தித்துக் கொள்ளணும். தேவனுக்கு பிரியமில்லாத ஆராதனையில போய் நீங்க கலந்து கொண்டீங்கன்னா அது தேவனுக்கு அருவருப்பானது. வேத வசனத்தோடு கம்பேர் பண்ணுங்க. இந்த சத்திய வேத வசனத்தின்படி அவர்கள் ஆராதிக்கிறார்களா? இந்த சத்திய வேத வசனம் அந்த ஆராதனையில இருக்கிறதான்னு சொல்லி செக் பண்ணுங்க. அந்த வேத வசனத்துக்கு ஏற்ற மாதிரி ஆராதனை பண்ணாங்கன்னா அந்த ஆராதனைக்கு செல்லுங்க, இல்லைன்னா செல்லாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.